கோயம்புத்தூர்ல இருந்து வருகை புரிந்திருக்கும் துரைசாமி ஐயா அவங்களை வருக வருக என வரவேற்கிறேன். அதாவது இப்போ பூர்வ ஜென்மத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தொடர்பு இருக்குன்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஏதோ ஒரு தொடர்புல தான் இன்னைக்கு ஐயாவை எனக்கு இணைச்சு நான் இந்த பிரபஞ்சத்தோட ஒரு தொடர்பு பண்ணுற பவரை கொடுத்துருக்கு. ஏன்னா இதில் என்ன ஒரு விஷயம்னா, ஐயா பிறந்த நட்சத்திரம் பூச நட்சத்திரம், நான் பிறந்த நட்சத்திரம் பூச நட்சத்திரம், சரிங்களா? அந்த பூசத்துக்கு அதிபதி யாரு? சனி பகவான். அந்த சனி பகவானுடைய ஸ்தலம் தான் இந்த ஸ்தலம். நல்லா ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். கொல்லிமலைக்கு வந்துட்டாவே எங்க ஆதிக்கம் இருக்குதுங்க? சனியோட ஆதிக்கம் இருக்குது. அந்த இடத்துல வந்துதான் அவர் பூசணத்துல இருந்ததுனால இதே வீடியோ ஒரு வாட்டி போட்டு அந்த வீடியோவை தான் இன்னைக்கு லைஃப்ல திரும்ப வர வச்சிருக்குது. நல்லா ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்க. 1 லட்சம் வியூவர்ஸ் பார்த்துருக்காங்க, சரிங்களா? அவங்களுடைய சப்போர்ட் முழுமையாக கிடைச்சு எங்களுக்கும் அது உதவியா இருக்கு, மக்களுக்கும் உதவியா எடுத்துக்கணுங்கிறதுக்காக தான் நாம் என்ன செய்யறோம், அவர் எதுல ஜெயிச்சிருக்காரோ அதை வகுப்பாக பயன்படுத்தி ஒவ்வொரு ஊர்லையும் நடத்திட்டு இருக்கிறோம், சரிங்களா? அவர் திருமணத்தை, அதாவது மக்கள் கொடுத்த ஆதரவு தான் இன்னைக்கு மக்களுக்கிட்ட பெரிய கஷ்டங்கள் என்ன இருக்குதுங்கிறத கண்டுபிடிச்சு மக்களும் ஆதரவு கொடுக்குறாங்க. அதை மக்களுக்கு தெரியப்படுத்துங்கிற விதத்தை நாங்களும் சப்போர்ட் பண்றோம். ஐயாவும் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாரு, சரிங்களா? அப்ப திருமண வாய்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம், அதே குழந்தை பேரு அப்படிங்கிற விஷயம் இன்னைக்கு மக்களுக்கு வாழ்வு ஆதாரத்தில் மிக முக்கிய பங்கு, சரிங்களா? திருமணங்கிற ஒரு விஷயமும், சரிங்களா, அதாவது குழந்தை பேருங்கிற விஷயமும் அதை தெரிஞ்சுக்கணும், மக்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கணும், ஜோதிடர்களும் புரிஞ்சுக்கணும், மற்றவங்களுக்கு வழிகாட்டணும். இந்த ஜென்மத்தில் நான் பிறந்துட்டேன், எனக்கு இதை கொடுத்துருச்சு, கடவுள் பிரபஞ்சம் கொடுத்துருச்சு, இதை நிறைவேற்றி கொடுக்கணுங்கிற நோக்கத்தோட நான் பயணிக்க ஜோதிட கருத்துக்களை திருமணத்தை பற்றியும் குழந்தை பேரை பற்றி பேசி மக்கள் பார்த்து 1 லட்சம் பேர் பார்த்து மறுபடியும் அவங்கள்ட்ட அவருக்கு வாழ்வாதாரத்தையும் கொடுத்து, சரியா, எங்களுக்கும் வாழ்வாதாரத்தை கொடுக்க வச்சு இந்த இடத்துல இருக்கிறதுனால நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, திருமண வகுப்பு குழந்தை பேர் வகுப்பு போடும்போது கண்டிப்பாலுமே எந்த ஊராக இருந்தாலும் சரி நாங்கள் போட்டு நடத்தி கொடுக்குறோம். அங்கேருந்து நீங்கள் அப்பாயின்மெண்ட் கொடுத்தீங்கன்னா 10 பேருக்கு மேலே இருந்தால் நிச்சயமாலுமே ஐயாவை அழைச்சி வந்து அந்த ஊரில் வந்து உங்களுக்கு திருமணத்துக்கான விஷயத்தையும் குழந்தை பேருக்கான விஷயத்தையும் மிக தெளிவாக எந்த தேதியில் நடக்கும், சரியா, எந்த தேதியில நடக்கும், இது எப்பவுமே நடக்காதா, ஓப்பன் டாக்காவே உங்களுடைய ஜாதகத்தை கொடுத்து நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு ஜாதகம் பார்க்கணும்னா இன்னைக்கு 2000 3000 5000 வாங்குறாங்க, சரிங்களா? ஒரு வகுப்புக்கு நம்ம எவ்வளவு வாங்குறோங்க? அதாவது 2000 இருந்து 3000 5000 கொடுங்க ஒரு வகுப்புக்கு, சரிங்களா? லைஃப் ஃபுல்லா தெரிஞ்சுக்கலாம். உங்க உறவுல எல்லாத்துக்குமே நீங்க ஜோதிடம் சொல்லலாம். அந்த அளவுக்கு அதுல விஷயங்கள் கொடுக்குறாங்க அவங்க. யதார்த்தமா பீச்சிலே இதை பார்த்தாவே நீங்க ஃபாலோ பண்ணிட்டு போகலாம். ஆனா ஒரு விஷயத்தை வச்சு மட்டும் நீங்க முடிவு பண்ண முடியாது, சரிங்களா? எல்லா விஷயத்தையும் வச்சாதான் முடிவு பண்ண முடியும். அந்த அடிப்படையில் ஏதோ ஒரு வகையில் நாமளும் பயணிக்கணும், மக்களுக்கு கொடுக்கணும். அதாவது இந்த பிரபஞ்சத்தில் பிறந்துட்டோம், நம்மளுக்கான அமைப்பை கொடுத்துருக்குது, பிரபஞ்சம் கொடுத்துருக்குது, நாமளா எடுத்து செய்ய முடியாது எதுவுமே, பிரபஞ்சம் கொடுத்துருக்கு. இதை வச்சு அவர் செய்யணும்னு நினைக்கிறாரு. அதுக்கு நீங்கள் மக்களான நீங்கள் யூடியூப்ல பார்க்குற வாடிக்கையாளர் யாராக இருந்தாலும் சரி, ஜோதிடர்களாக இருந்தாலும் சரி, அனைவருமே அதாவது திருமண வகுப்பும் குழந்தை பேர் வகுப்பும் எடுக்கிறதுக்கான தகுதியை பிரபஞ்சம் துரைசாமி ஐயாவுக்கு கொடுத்துருக்குது. ஐயா பயன்படுத்தி இந்த உலகத்தில் என்ன விஷயங்கள் முக்கியமோ அதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பை எடுத்துக்கிட்டோம்னா நாமளும் முன்னேறுவோம், ஐயாவும் ஒரு முன்னேறுவார், ஐயாவும் மற்ற இடத்துக்கு ஒரு வளர்ச்சி பெறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் என்று கூறி அவரை பேச அழைக்கிறேன். வருக வருக என வரவேற்கிறேன். வணக்கம், என் பேர் துரைசாமி. நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேன். நான் ஒரு 20-25 வருஷமாக இந்த ஜோதிட துறையில் இருக்கிறேன். இந்த ஜோதிட துறையில் 20 வருஷமாக இருந்து ஏதாவது ஒரு மக்களுக்கு பயனுள்ளதாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக என்னுடைய ஆராய்ச்சியை தொடர்ந்தேன். என்னுடைய அனுபவம் பல ஜோதிடர்களுக்கும் ஜோதிட குருமார்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக என்னுடைய அனுபவத்தை ஓப்பனாக நான் சொல்லித்தரேன். அதாவது ஒளிவு மறைவு இல்லாமல் ஒரு ஜாதகத்துக்கு எப்படி பலன் எடுக்கிறது, எப்படி அந்த ஒரு சம்பவம் எப்போ நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் எளிமையாக நான் மற்றவங்களுக்கு புரிய வச்சுட்டு வரேன். அதனால நான் ஒவ்வொரு கருத்தரங்கத்துலேயும் பேசும்போது என்னுடைய பேச்சை கேட்குறதுக்குன்னு நிறைய ரசிகர்கள் நிறைய இருக்காங்க. நான் இது வரைக்கும் நிறைய கருத்தரங்கத்தில் பேசியிருக்கிறேன். அது சில மாணவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, நான் உதாரணமாக ஜாதகம் போட்ட ஜாதகமெல்லாம் ஒரு 50-60 ஜாதகத்தை இன்னைக்கு கூட எனக்கு அனுப்பிவிட்டாங்க. ஐயா நீங்கள் போட்ட ஜாதகமெல்லாம் இவ்வளோ ஜாதகத்தை நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன் அப்படின்னு. அதுபோக நான் பேசினது போகிற 4-5 நோட்டு லாங் சைஸ் நோட்டில் போட்டு நீட்டாக எழுதி வச்சுருக்காங்க. அதை பார்க்கும்போது எனக்கே மலைப்பாக இருக்குது, இவ்வளவு நம்ம பேசியிருக்கிறோமா அப்படின்னு நான் பார்க்குறேன். ஆனால் அந்த அளவுக்கு நம்ம மேலே ஈடுபாடு உள்ளவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த ஈடுபாடு என்னுடைய பெருமைக்காக சொல்லவில்ல, நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் பலருக்கு பயன்படக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறதுனால தான்.
ஆனா என்னைய இந்த வெளி உலகத்துக்கு கொண்டு வர்றது யாருன்னா இந்த கருத்தரங்கத்தை நடத்துறதையும் இந்த அகத்திய குழுவின் ஆசிரியரான ஜெயக்குமார் மூலியமா தான் நான் இந்த உலகம் முழுவதும் தெரிய ஆரம்பித்தேன். இப்போ உலகம் முழுவதும் இருந்து நிறைய எனக்கு ஜாதகங்கள் வருது. அதனால எனக்கு ஒரு நல்ல வருமானம் வருது. என்னுடைய வருமானத்தை நான் அதிகமாக எதிர்பார்க்கறதில்ல. என்னுடைய அனுபவ கருத்து மற்ற ஜோதிடருக்கு போய் சேரணும், அவங்க பலருக்கு பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய உள் நோக்கமே. எந்த ஒரு கருத்தரங்கத்துக்கு போனாலுமே நான் ஒரு விளக்கம் இல்லாமல் ஒரு ஜாதக பலன் சொல்றதில்ல. அதாவது ஜோதிடம்னா காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் எவ்வளோ வேணாலும் பேசலாம். 12 பாவம் இருக்குன்னா எதை பற்றி வேணாலும் பேசலாம். ஆனால் ஒரு ஜாதகத்தை வச்சு நான் பலன், அதாவது ஒரு திருமண காலம் பார்க்குறேன்னா அதுக்கு முதல்லையே அந்த திருமணத்துக்கு ஜாதக பலனையும் நான் சொல்கிறேன். எப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஜாதகத்தை நான் போட்டிருக்கிறேன் பாருங்க. இது ஒரு பெண்ணின் ஜாதகம். இந்த பெண் 16/8/1992 பிறந்தது. 9/14 அதாவது ஏஎம் பிறந்தது வெளிநாட்டில் பிறந்திருக்கு. சரி, இந்த பெண்ணுக்கு நம்ம என்ன சொல்ல வரோன்னா திருமண காலம் இல்லை இது வரைக்கும். அதாவது 37 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. 38 வயசு இப்போ நடந்துருக்கு. 38 வயசு வரைக்கும் திருமணம் இல்லை. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இருந்தாலும் அதுக்கு முன்னாடி சொல்கிறேன், அதாவது ஜாதக பலனையும் நான் முதல்லையே நிறைய பேர்த்துக்கு சொல்லித்தரேன். அதனால இப்போ பாருங்க, இந்த பெண்ணுடன் பிறந்தவங்க எத்தனை பேர் அப்படின்னு நம்ம எடுக்கணும். அப்போ லக்னத்துக்கு 11ஆம் இடம், 11ஆம் அதிபதி 11ஆம் இடத்துக்கு மறையக்கூடாது, லக்னத்துக்கு மறையக்கூடாது. இப்போ 11ஆம் அதிபதி பாருங்க லக்னத்துக்கு பாதகத்துக்கு போயிடுச்சு. அப்போ மூத்தவர் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிடலாம்ல. சரி, இளையவர் இருக்காரா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இளையவர்னா யாரு? செவ்வாய். செவ்வாய் லக்னத்துக்கு மறையல, லக்னத்துக்கு 9ல். அதே போல 3ஆம் இடத்துக்கு மறையல, 3ஆம் இடத்தையே பார்க்குது. அதனால இளையது ஆண். செவ்வாய்னா ஆண். இளையது ஒரு சகோதரன் உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். சரி, இந்த லக்னத்துக்கு இவர் என்ன படிச்சிருப்பாரு? லக்னத்துக்கு 5ஆம் இடத்தை பாருங்க. 5ஆம் இடத்துல எத்தனை கிரகம் இருக்குதோ, இல்லை 5ஆம் இடத்தை எத்தனை கிரகம் பார்க்குதோ அத்தனை டிகிரி. இப்போ சனி வக்கரம் பின்னோக்கி வச்சிருங்க. 5ஆம் இடத்தை சனி புதன் பார்க்குதா? அப்போ இவர் 2 டிகிரிக்கு மேலே படிச்சிருப்பாரா? அப்போ படிச்சிருப்பாரு. லக்னாதிபதி புதன் 11ல் சூரியனோட சேர்ந்துருக்கு. நல்லா அழகா இருப்பாரு, சிவப்பா இருப்பாரு. அப்போ வசதி உண்டு, படிப்பு உண்டு. ஆனால் திருமணம் மட்டும் நடக்கல. அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நான் திருமண காலம்னா 7ஆம் இடம், 7ஆம் அதிபதி சுக்கிரன், செவ்வாய், இதைத்தான் நம்மளுக்கு சொல்லி தந்தாங்க. ஆனால் நான் அதை பயன்படுத்தி பார்த்து நான் பலன் எடுக்கிறதில்ல. என்னுடைய அனுபவ திசை புத்தி சம்பந்தப்பட்டதான் நடக்கும். அது என்ன மாதிரி திசை? லக்னத்துக்கு 9 கூடியவன் திசை நடந்தால் தான் ஒருத்தருக்கு திருமணம் நடக்கும் அப்படிங்கிறத முதல்ல கண்டுபிடிக்கிறேன். அந்த திசை கரெக்டாக ஒத்து வந்தால் தான் நம்ம அடுத்தது புத்திக்கு போகிறோம், அதுக்கு அடுத்தது அந்தரத்துக்கு போகிறோம். ஆனால் முதல்ல திசை சம்மந்தப்படுதான்னு பாருங்க. இந்த பெண்ணு பிறக்கும் போது குரு திசை ஒரு வருடம், குருவுக்கு அடுத்து சனி 19 வருஷம், 19 சேர்த்துனு 20 வருஷம். 20 வருஷம் திருமணம் நடந்திருக்கலாம்ல அப்படின்னு பார்த்தா இந்த சனி பகவான் 9ஆம் இடத்தை பார்க்கல, 9ஆம் அதிபதி கூட சேரலை. அப்போ இந்த 20 வயசுல சம்மந்தப்படலை. அதனால சனி திசை இல்லை. இப்போ நடக்கிறது புதன் திசை. அந்த புதன் திசையிலையாவது திருமணம் நடக்குமா? அப்போ பெற்றவங்க நம்ம பொண்ணுக்கு வயசாயிட்டே போகுது, அந்த பெண்ணுக்கு செய்ய வேண்டிய ஒரு நல்ல காரியத்தை நம்ம செஞ்சுட்டா ஒரு நிம்மதியாக சந்தோஷமா இருக்கலாமே அப்படின்னு எத்தனை தாய்மார்கள் தந்தையர்கள் நிறைய மன வேதனைப்படுறாங்க அப்படின்னு எனக்கு தெரியும். ஏன்னா அந்த வயசு உள்ளவன் தானே நானுமே. அப்போ ஆனால் விதிப்படி தான் நடக்கும் அப்படின்னு அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறதே என்னுடைய பெரும்பாடாக இருக்கு. பாருங்க, இந்த இப்போ நடக்கிற புதன் திசையில திருமணம் நடக்குமானா நம்ம விதிப்படி 9ஆம் இடத்துக்கு சம்பந்தப்பட்டாதான், அதாவது திசை ஏதாவது ஒரு வகையில் சம்பந்தப்பட்டாதான் திருமணம் நடக்கும். ஆனால் இந்த புதன் என்ன பண்ணியிருக்கு, சூரியனோட சேர்ந்து அஸ்தங்கம் ஆயிடுச்சு. 10க்கு 9ஆம் இடத்தை பார்க்கல, 9ஆம் அதிபதி கூட சேரலை, 9ஆம் அதிபதியின் சாரமும் வாங்கலை. அப்போ புதன் திசையில திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிடலாம்ல ஒரே வார்த்தையில். சரி, அதுக்கு அடுத்தது வர புதனுக்கு அடுத்து கேது திசை வரும். கேது திசையிலையாவது நடக்குமா அப்படின்னு பார்த்தா நம்ம லக்னத்துக்கு 9ஆம் அதாவது கேது என்ன சாரம் ஏதாவது ஒரு வகையில் சம்மந்தப்படணும். இங்கே இப்போ கேது திசை நடக்கு. அந்த கேது என்ன சாரம் வாங்கியிருக்கு அப்படின்னா செவ்வாய் சாரம் வாங்கியிருக்கு மிருகசீரிடம் சாரத்தில். அந்த செவ்வாய் எங்கே உட்காந்துருக்குன்னா 9ஆம் இடத்துல இருக்குது. வேண்டாம், இப்படி எடுத்தீங்க, அந்த கேது 9ஆம் அதிபதியான சுக்கிரனை 3ஆம் பார்வையா பார்க்குது.
அப்ப கேது திசையில திருமணம் நடக்கும் அப்படின்னு ஆணித்தரமா சொல்லலாமா? இதுதான் என்னுடைய அனுபவத்துல அந்த கேது திசையில உங்களுக்கு திருமணம் நடக்கும் அப்படின்னு நான் அவங்களுக்கு வழிகாட்டி இருக்கேன். இது போலதான் ஒருத்தருக்கு திருமண காலத்தை எப்படி நம்ம நிர்ணயிக்கிறோம் அப்படின்னு உங்களுக்கு சொல்றேன். இப்ப இன்னொரு ஜாதகத்தை போறேங்க. அந்த ஜாதகத்துல அந்த ஒருவருக்கு திருமணம் நடக்குது, நடந்தா அது பிரிவை தருது. அது ஏன் பிரிவை தருது அப்படிங்கிறத நம்ம போறோம். அதாவது ஒரு ஜாதகத்தை வச்சுட்டு நம்ம வரப்போற கணவன் எப்படி இருப்பாரு, இல்ல மனைவி எப்படி இருக்கு, அந்த கணவருடன் பிறந்தவர்கள் எத்தனை பேரு, இல்ல மனைவியுடன் பிறந்தவர்கள் எத்தனை பேரு, அந்த கணவனும் மனைவியோ அவங்க என்ன படிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு சொந்த வீடு இருக்குமா, அவங்க எவ்வளவு தூரத்துல இருந்து வருவாங்க, அதான் எத்தனை கிலோமீட்டர் தூரம், அதே ஒரு கணவர் வெளிநாடு போவாரா இல்ல வெளிநாட்டுல இருப்பாரா, இந்த பெண் இந்த திருமணம் நடந்து வெளிநாடு போகுமா, இப்படிங்கிறதெல்லாம் நான் நிறைய ஒரு ஆயிரக்கணக்கான ஜாதகங்களுக்கு மேல ஆராய்ச்சி பண்ணி அந்த அனுபவங்களை வச்சுதான் பலருக்கு இதுவரைக்கும் நிறைய பேர்த்துக்கு வழிகாட்டிட்டு இருக்கிறேன். ஆனா நானே புரோகிதராக இருந்து நிறைய பேர்த்துக்கு திருமணமும் நடத்தி வச்சிருக்கிறேன். அதே மாதிரி தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப ராகு தோஷம், கேது தோஷம், செவ்வாய் தோஷம். இந்த ராகு கேது தோஷம் எல்லாம் எப்போ வந்தது அப்படின்னா இந்த 1980க்கு பின்னாடி தான் வந்தது. அதுக்கு முன்னாடி எல்லாம் யாருமே இந்த செவ்வாய் தோஷம் ராகு தோஷம் பார்க்கல. அப்ப நம்மள மாதிரி ஜோதிடர்கள் தான் ஒரு வருமானம் கொஞ்சம் கூடுதலா ஒரு வருமானம் வரட்டும் அப்படிங்கறதுக்காக இந்த சர்ப்ப தோஷங்கள் இருக்குதுங்க, அதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் பண்ணீங்கன்னா அந்த சம்பவம் நடக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்ப சர்ப்ப தோஷத்துக்கு பரிகாரம் பண்ணா திருமணம் நடந்துருமா? இல்ல நானும் அது போல நிறைய பார்த்தேன், நிறைய ஜோதிடர்களை பார்த்தேன், நிறைய குருமார்களையும் பார்த்தேன். அப்படி பரிகாரம் பண்ணினாலும் அவங்களுக்கும் மறுபடியும் லேட்டா தள்ளிட்டு தானே போகுது. அதே போல இந்த நாடி ஜோதிடத்துல கூட சொல்லுவாங்க, அதாவது சுக்கிரனை குரு வந்து பார்க்கும் போதோ இல்ல செவ்வாயை தொடும் போது திருமணம் நடக்கும். ஆனா குரு 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு ரவுண்டு வருது. ஆனா 4 ரவுண்ட் ஆகியும் கூட அவங்களுக்கு திருமணம் நடக்க மாட்டேங்குது. அப்பவும் தொடவே இல்லையா, அந்த சுக்கிரன் செவ்வாயை தொடலையா? நான் அதுக்காக அவங்களை குறை சொல்ல வரல, அதாவது என்னுடைய அனுபவத்தை தான் நான் மற்றவங்களுக்கு சொல்ல வரேன். அப்ப அந்த திசை சம்பந்தப்படும் போது இப்ப அந்த திருமணம் நடந்தாலுமே அந்த திருமணம் பிரிவை தருது. அது ஏன் பிரிவை தருது அப்படின்னு நான் என்னுடைய அனுபவத்தில் பார்த்தேன். அது அனுபவத்தில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு திசாநாதன் 4, 7, 8, 10, 12 இருந்து திசை நடந்தால் அந்த திசையில் கண்டிப்பாக அது பிரிவை தரும். இது நிறைய ஒன்று ரெண்டு இல்லை, பல ஆயிரம் ஜாதகங்களை பிரிவு ஜாதகங்களை நிறைய பார்த்தேன். ஏன்னா இந்த கலியுக காலத்தில் நிறைய பேர் பிரிவு ஆகி நிறைய இருக்கிறாங்க. கேட்டால் ஈகோ பிரச்சனை அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் இல்லைங்க. அதே போல இன்னொன்று எளிமையா சொல்றேன், இன்னும் கொஞ்சம் எளிமையா பிரிவுக்கு. அதாவது 2ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் கெட்டு போய் புதனும் கெட்டு போனா அவங்களுக்கு முதல் திருமண வாழ்க்கை நிலைக்கிறது இல்லை. அதையும் நான் உங்களுக்கு எளிமையா இதை விட எளிமையா நம்மளுக்கு சொல்ல வராது. அதனால எல்லாருமே ஜோதிடர்கள் தான். நீங்க என்னை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறீங்க, என்கிட்ட நிறைய பேர் படிக்கிறாங்க. நான் நிறைய இடத்துல ஜோதிட திருமண காலம் குழந்தை பேருங்கிற வகுப்பு நடத்துறேன். அதுபோக ஜாதக பலன் அறிதல் அப்படிங்கிற வகுப்பு நடத்துறேன். யாருக்காவது அதாவது தூரத்தில் இருக்கிறவங்க நம்ம வகுப்புல கலந்துக்க முடியல அப்படின்னா என்கிட்ட இருக்க ரெக்கார்டு வேணா வாங்கிக்கோங்க, வீடியோ ஆடியோவை. அதாவது திருமண காலம் குழந்தை பேருன்னு ஒரு ரெக்கார்டு இருக்கு. அதுபோக ஜாதக பலன் அறிதல். நிறைய பேர் நம்மகிட்ட சொல்றாங்க, நான் 20 வருஷமா ஜோதிடம் பார்க்குறேங்க, ஆனால் ஏதோ காலத்தை ஓட்டிகிட்டு இருக்கிறேன், ஆனால் ஜாதக பலன் எனக்கு சரியாக வர மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. ஆனால் நான் பேசுகிறத கேட்டு ஐயா உங்ககிட்ட படிக்கணும் அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு வேண்டிய நான் ஒரு வகுப்பு நடத்தி அதை ரெக்கார்டு ஆக்கி அந்த ரெக்கார்டை அந்த ஆர்வம் உள்ளவங்களுக்கு, அதாவது நேரடியாக வர முடியாதவங்களுக்கு அந்த ரெக்கார்டை தரேன். அப்படி வேணுங்கிறவங்களும் வாங்கிக்கிங்க. சரி, இப்போ ஒரு ஜாதகம் போடுறேன். அதாவது ஒருத்தருக்கு திருமணம் நடந்தது வந்து 02 மாதம் 2025 நடந்தது. அதாவது சந்திரன், செவ்வாய், சுக்கிரன். இப்ப இது ஆணின் ஜாதகம். இந்த ஆணின் ஜாதகம் 1/5/1992 பிறந்திருக்கார். 6:16 PM. ஆனா இந்த ஜாதகர் வந்து அதாவது துலா லக்னம். இந்த துலா லக்னத்துல அதாவது 3ஆம் இடத்துல ராகு இருந்தா உடன் பிறந்தவங்க 2 பேரு அப்படின்னு நான் நிறைய, அதாவது இந்த உடன் பிறப்புகளை நம்ம சொல்றது துருவ கணிதம் வச்சு சொல்றது இல்லை, ஒரு ஜாதகத்தை பார்த்தது இந்த உடன் பிறந்தவங்க இத்தனை பேரு அப்படின்னு நான் சொல்றேன்.
அதனால தான் நம்மளை நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. நீங்களும் நோட் பண்ணி பாருங்கள். அதாவது 3ஆம் இடத்துல ராகு இருந்தால் 2 பேர் கூட பிறந்தவங்க, 11ல் ராகு இருந்தால் 2 பேர், அதே 3லயே 11லயே புதன் இருந்தால் 2 பேர் கூட பிறந்தவங்க, அதே மாதிரி லக்னத்திலேயே ராகு இருந்தால் 3 பேர். இப்படி பலன் எடுத்து பாருங்க, உங்களுக்கு எளிமையாக வரும். சரி, அதுக்கு வரல, நம்ம திருமண காலத்துக்கு வரோம். இவருக்கு பிறக்கும் போது கேது திசை 5 வருஷம் 6 மாதம். கேதுக்கு அடுத்து சுக்கிரன் ஒரு 20 வயசு. அப்போ 20 சேர்த்துனா 25 வயசு. ஆனால் அந்த 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்குது. நம்ம படித்ததுலையோ நமக்கு சொல்லித்தந்த ஆசிரியர்கள் என்ன சொன்னாங்கன்னா, 7ல் சுக்கிரன் தான் அழகான மனைவி வரும். சூரியனோடு இருக்கிறதுனால நல்ல தகதகன்னு சிவப்பான ஒரு மனைவி வரும். அதே மாதிரி புதன், அதாவது சந்திரனும் இருக்கிறதுனால சந்திரன் மாதிரி ஒரு பிறை நிலவு போல அழகான மனைவி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வருன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அது எப்போ வருன்னு சொல்கிறதுக்கான நமக்கு தெரியல. ஆனால் நான் நினைக்கிறேன், நான் அப்படியே கூட சொன்னேன், அதாவது 4, 7, 8, 10, 12 ஒரு கிரகம் அமர்ந்து திசை நடந்து அந்த திசையில் திருமணம் நடந்தால் பிரிவை தரும் அப்படின்னு சொன்னேன். பாருங்க, இதுக்கு பாருங்க, இப்ப இந்த சூரிய திசையில தான் இந்த பையனுக்கு திருமணம் நடந்திருக்கு. சூரியன் 6 வருஷம் 31 வருஷம். அந்த சூரியன் எங்க இருக்கு? லக்னத்துக்கு பாதகாதிபதி, 10க்கு 7ஆம் இடத்துல இருக்குது. அப்ப அந்த சூரிய திசையில எப்படி திருமணத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தா, அந்த 9ஆம் இடம் சம்மந்தப்படாம ஒருத்தருக்கு திருமணம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். அதாவது சந்திர திசையில இந்த பையனுக்கு திருமணம் நடந்தது. அதாவது 31 வயசுக்கு மேல சந்திர திசை. சந்திரன் எப்படி 9ஆம் இடத்துக்கு சம்பந்தப்படும் அப்படின்னு பார்த்தா, இந்த சந்திரன் கேது சாரம் வாங்கியிருக்கு. ராகு கேதுகளுக்கு வீடு இல்லை, அதனால சாரத்தின் மூலியமா தான் வேலை செய்யும். இப்ப சந்திரன் கேது சாரம் வாங்கினதுனால அந்த கேது 9ல் இருந்ததுனால சந்திர திசையில திருமணம் நடந்தது. அப்ப சந்திரன் நம்ம என்ன சொன்ன, 7ஆம் இடத்துல 4, 7ல் இருக்கக்கூடாது. இப்ப 7ஆம் இடத்துல இருந்ததுனால திசை நடந்ததுனால சந்திர திசையில இது நடந்தா பிரிவை தரும் அப்படின்னு நம்ம சொன்னோம். அப்ப திருமணம் நடந்துருச்சு, போன வருஷம் திருமணம் நடந்தது. ஆனா அது டைவர்ஸ் கேஸ் வரைக்கும் இப்போ போயிட்டு இருக்குது. ஆனா இன்னும் டைவர்ஸ் வரல. அப்ப வருமா? வரும். அப்ப சரி, சந்திர திசை. அதுக்கு அடுத்தது 5 குடையவன், 1, 2, 3, 4, 5 குடையவன். 5 குடைய அந்த 5 குடையவனை 5ஆம் அதிபதி செவ்வாயை பார்க்குது. செவ்வாய் புத்தியில நடந்தது. அதே போல லக்னத்தை சுக்கிரன் பார்த்தது. சுக்கிரன் அந்த இடத்துல திருமணம் நடந்தது. இப்போ நம்ம என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஜாதகருக்கு அப்ப பிரிவுக்கு இன்னொரு விளக்கம் எளிமையா சொன்னேன். 2, 7 கெட்டு போய் புதன் கெட்டு போனா அவங்களுக்கு முதல் தரம் நிலைக்காது. இப்ப 2ஆம் அதிபதி செவ்வாய், 3ஆம் அதிபதி அதாவது 7ஆம் அதிபதி செவ்வாய், அது லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல போயிடுச்சு. 6ஆம் இடங்கிறது வம்பு, வழக்கு, பிரச்சனை, இப்படி எல்லாம் நிறைய சொல்லும் இல்லையா? அப்ப 2, 7 கூடயவன் 6க்கு போகக்கூடாதுல்ல. அப்ப அது கெட்டு போச்சுன்னு தானே அர்த்தம். அதுக்கு அடுத்தது புதன் கிடக்கூடாதுன்னு சொன்னேன். அந்த புதன் சொல்லக்கூடிய 6ல் போய் நீச்சம் ஆயிடுச்சா? அப்ப புதனும் கெட்டு போச்சா? அப்ப அவங்களுக்கு முதல் தாரம் நிலைக்காது அப்படின்னு நம்ம சொல்லாமா? அப்ப ஒரு ஜோதிடர்கள் என்ன பண்ணோம்னா, ஒரு ஜாதகத்தை பார்த்துட்டு இந்த இவருக்கு இருதாரம் முதல் தாரம் நிலைக்காது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்காக நம்ம எந்த மாதிரியான ஒரு பொருத்தம் போட்டு ஒரு நல்ல பெண்ணு அப்படின்னு சொல்லி என்ன தங்கமான ஒரு பொருத்தம் போட்டாலுமே இந்த பையனோட ஜாதகப்படி தானே அது நடக்கும். அப்ப பொருத்தம் பார்க்கறதுக்கு முன்னாடியே இந்த பையனுக்கு இருதாரன்னு சொல்லாமல்ல. அப்ப இன்னொரு ஜாதகத்தை நம்ம எந்த விதத்துல நம்ம சேர்த்து வைக்க போறோம்? கடைசியில கேட்டா நம்ம ஜோதிடர்கள் என்ன சொல்லிடுவாங்க, விதி வலியது, கண்ணை கட்டிடுச்சு, அதனாலதான் அது பிரிவை கொடுத்துருச்சு. ஆனா அப்ப ஜோதிடர் பொருத்தம் பார்த்து தானே கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அப்ப யார்கிட்ட தவறு இருக்குது? அப்ப பொருத்தம் பார்க்கறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து தானே பாக்குறாங்க ஜோதிடர். அப்ப அந்த ஜோதிடர்கள் தெளிவா சொல்லியிருக்கலாம்ல, இது போல அந்த திருமணத்து ஒரு பிரச்சனை இருக்கு, அதுக்கு மாற்று வழியா ஏதாவது ஒரு பரிகாரத்தை பண்ணி அந்த திருமணத்தை நடத்தி வைங்கன்னு அப்ப சொல்லியிருக்கலாம்ல. அப்படிங்கறதுக்காக தான் இந்த இது போல சில சூட்சமங்களை ஜோதிடருக்கு உணர்த்துறதுக்காக தான் இந்த விளக்கங்களை கொடுக்குறேன்னே தவிர மற்ற ஜோதிடர் குறை சொல்றதுக்காக நான் அந்த ஜாதக விளக்கத்தை தரல. அதே போல ராகு கேது தோஷம், செவ்வாய் தோஷம், இதையெல்லாம் எடுத்து பயப்படுத்தாதீங்க அப்படிங்கறதுக்காக தான் இந்த விளக்கத்தை கொடுத்தேன். 7ஆம் இடங்கிறது மனைவியை எடுத்துக்கிறோம் முதல் தாரம். 2ஆம் தாரம்னா அதாவது 9ஆம் இடத்தை எடுத்துக்கிறோம். அந்த 2வது மனைவி அங்க நிலைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது அந்த இடத்துல கேது, 9ல் கேது, 9ஆம் அதிபதியும் நீசம், அதுவும் நிலைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப 11ஆம் அதிபதி அதான் 3வது மனைவின்னு எடுத்துக்கிறோம்.
அந்த 11ஆம் அதிபதி தான் அங்கே போய் 7ஆம் இடத்துல மனைவிங்கிற ஸ்தானத்தில் இருக்கு. அப்போ இவருக்கு 3ஆம் தாரம் தான் நிலைக்கும் அப்படிங்கிறது ஒரு அனுபவம். அப்போ இப்படித்தான் எடுத்துக்கணும். வந்து பொதுவாக நம்ம 2ஆம் இடத்துல 7ஆம் இடத்துல 2 பெண் கிரகம் இருக்கு, இருதாரம் அப்படின்னு அது பொது பலன் சொல்றது. ஆனால் ஆணித்தரமாக ஒரு விளக்கத்தோட கொடுக்கணும் அப்படிங்கிறது தாங்க. ஏன்னா அந்த சூரியன் கூட எந்த கிரகம் சேர்ந்தாலும் அஸ்தங்கம். அப்ப சூரியனோட சந்திரனும் சேருது, சந்திரனும் அஸ்தங்கம், சுக்கிரனும் அஸ்தங்கம். அப்ப ரெண்டுமே நிலைக்காது அப்படின்னு தானே அர்த்தம். அப்ப சுக்கிரன் மாத்திரம் பாதகாதிபதியா இருந்தாலுமே 7ஆம் இடத்துல இருக்கனால ஏதோ கடைசியில மனைவிங்கிற பேருக்கு 3ஆவது ஒரு தாரத்தை கல்யாணம் பண்ணிட்டு வாழ்க்கையை ஓட்ட வேண்டியதுதான். அதாவது நிறைய மாணவர்கள் இப்போ ஜோதிட துறைக்கு வந்துட்டாங்க. இந்த ஜோதிட துறையில் தான் அதை இன்கம் டேக்ஸ் கட்டாத ஒரு தொழில் எதுன்னா ஜோதிட துறை தான். இந்த ஜோதிடம் படிக்க மாணவர்கள் என்ன பண்ணணும்னா ஒரு நல்ல குருமார்கள்கிட்ட போய் ஜோதிட பயிற்சியை எடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ஜோதிடம் நல்ல கை வரும் அப்படிங்கிறதுக்காக ஒரு உதாரண விளக்கத்தை சொல்கிறேன் கேளுங்க. அதாவது ஜோதிடர் நல்ல ஜோதிடர் அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இது போல் நிறைய கருத்தரங்கத்தில் நிறைய ஜோதிடர்கள் பேசுகிறாங்க, அவங்களெல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ நான் படிக்கும்போது என் கூட இன்னொருத்தர் படிச்சிருந்தாரு. அந்த மாணவர் என்ன பண்ணாரு, என் கூட குருகுலத்தில் நானும் என்னுடைய நண்பர் ஒருத்தர் 2 பேரும் போய் ஜோதிடம் படிக்க போயிருந்தேன். அப்போ அந்த ஜோதிடர் என்ன பண்ணுவார், கையில் ஒரு புஸ்தகத்தை வச்சுட்டு அந்த செயல் மூலியமாக எழுதியிருக்கேன். அதாவது அதை பார்த்து பார்த்து அவர் விளக்கம் சொல்லிட்டு இருப்பார். அப்போ நம்ம கூட படித்த ஒரு ஃப்ரெண்டு என்ன பண்ணா, மறுநாள் அவன் வகுப்புக்கு வரல. சரி, நான் அந்த வழியாக அப்படி ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது ஒரு கல்யாண மண்டபத்துக்கு முன்னாடி எச்சலையெல்லாம் நிறைய போட்டிருந்தாங்க. அந்த எச்சலையெல்லாம் பொறுக்கிட்டு இருந்தான். என்னடா வகுப்புக்கு வராமல் இங்கே வந்து எச்சலை பொறுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு. அட போப்பா, நம்ம வாத்தியார் என்ன சொல்கிறாரு, கையில் ஒரு புஸ்தகத்தை வச்சுக்கிறாரு, அந்த புஸ்தகத்தில் இருக்கிறது சொல்கிறாரு. அந்த புஸ்தகத்தை நம்மளே காசு கொடுத்து வாங்கி நம்மளே படிச்சுக்கலாமே, எதுக்கு ஆசிரியர்கிட்ட போய் படிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் ஒரு புஸ்தகத்தை வாங்கி படித்தேன். சரி, படித்து என்ன தெரிஞ்சுட்டேன், அதாவது ஒரு பரிகாரத்துக்கு ஒரு விளக்கம் போட்டிருந்தது, அந்த விளக்கத்துக்கு தான் இப்போ அந்த எச்சலையை தேடிட்டு இருக்கிறேன். ஏன்னா அப்படி இருக்கா, அது என்ன மாதிரி விளக்கத்தை சொல்லு அப்படின்னு. அப்போ அது அவன் சொன்னான், அதாவது இவருக்கு ஒரு தோஷம், அதாவது திருமணமே நடக்க மாட்டேங்குது, அதுக்கு அந்த தோஷத்துக்கு ஒரு பரிகாரம்னு சொல்லி போட்டிருந்தது. அந்த பரிகாரத்துக்கு இந்த மாதிரி சிலதெல்லாம் சேகரிக்கிறேன். அது என்ன மாதிரி சேகரிக்கிற, எதுக்காக, அது என்னென்னு போட்டிருந்தது அதை சொல்லு அப்படின்னா. அதாவது அந்த புஸ்தகத்தில் எச்சில் பட்டதை சாற்று சிவனுக்கு சாத்து அப்படின்னு போட்டிருந்தது. அப்போ எச்சில் பட்டதுன்னு சாப்பிட்டு போட்ட இலை தானே, அதைத்தான் நான் பொறுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா. அட பைத்தியக்காரா, இதுக்கு தான் ஆசிரியர்கிட்ட படினேன், ஆசிரியருக்கு காசு கட்டணம் தரணும்னு அங்கெல்லாம் பட்டுட்டு இந்த 1,000 ரூபாய்க்கு புஸ்தகத்தை வாங்கி வச்சுட்டு நீ படிச்சுட்டு இருந்தீங்கன்னா உனக்கு எப்பரா விளக்கம் புரியும். எச்சில் பட்டதை சாத்துன்னா தேன் பூச்சி என்ன பண்ணுது, ஒவ்வொரு மலராக போய் தேனை வாயில் சேகரித்து வந்து ஒரு இடத்துல சேர்த்தி வைக்குது. அது அப்போ அது எச்சில் பட்டது தானே, இல்லை சாரி, அதாவது பசும் பாலை சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுன்னு அர்த்தம். அப்போ ஒரு பால்னா பால் எப்படி எச்சல் பட்டது அப்படின்னா, இந்த பசுமாட்டுக்கிட்ட பால் கறக்க போகும்போது முதல்ல மடியை கழுவிட்டு ஒரு கண்ணுக்குட்டியை விட்டு பால் குடிக்க வைப்பாங்க. அந்த பால் கண்ணுக்குட்டி குடிச்ச பின்னாடி மறுபடியும் தண்ணி ஊற்றி கழுவ மாட்டான். அப்போ அது கண்ணுக்குட்டி குடித்தது எச்சில் தானே, அந்த எச்சில் பட்ட பாலை அப்படியே கறந்து கொண்டு அந்த சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுவேன். அதுதான் எச்சில் பட்டதை சிவனுக்கு சாத்துன்னு சொல்றது ஒரு அர்த்தம் அப்படின்னா. அப்படியா, அப்போ இன்னொன்று எனக்கு அர்த்தம் சொல்ல அப்படின்னு. இன்னொன்று என்ன, அதாவது வாந்தி பண்ணியதையாவது சாத்து அப்படின்னு போட்டிருந்தது. வாந்தி பண்ணுதுன்னா என்ன அப்படின்னா, வாந்தி பண்ணுந்தா இது ஒன்றும் இல்லை, இந்த தேன் பூச்சி ஒவ்வொரு மலராக போய் தேனை சேகரிச்சுட்டு வந்து அது வாயில் சேகரிச்சுட்டு வந்து ஒரு இடத்துல உமிழ்ந்து வச்சிருக்கேன். அதை கொண்டு போய் சிவனுக்கு சாத்து. அப்போ தேனை சிவனுக்கு சாற்று அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் அப்படின்னா. ஓ, அப்படி அர்த்தம். அப்போ இன்னொரு சந்தேகம் இருக்கு, அதுக்கு சொல்லு. அப்போ இறந்தவர்கள் பட்டாடையை சாத்து அப்படின்னு, அதாவது இறந்தவர்கள் ஆடையை போர்வையை சாத்து அப்படின்னு அதில் எழுதியிருக்கு. அப்போ இறந்தவர்கள் போர்வைனா என்ன அப்படின்னு விளக்கம் கேட்டான். அது ஒன்றும் இல்லை, பெரிய விஷயம் இல்லை. இந்த பட்டு பூச்சியெல்லாம் இருக்குல்ல, அது ஏகப்பட்ட பட்டு பூச்சியை கொண்டாதான் அதிலிருந்து ஒரு நூல் தயாரிப்பாங்க. அந்த நூலுக்கு பேர் பட்டாடைன்னு பேர். அப்போ பட்டாடையை சிவனுக்கு சாற்று அப்படின்னு அர்த்தம். அதனால தான் நீங்கள் கம்மி விலையில் புத்தகம் விற்கிதுன்னு சொல்லி புத்தகத்தை வாங்கினா பத்தாது, அதனோட உள்ள அர்த்தம் புரிஞ்சுக்கோன்னா
நல்ல ஒரு ஜோதிடர்கள் மூலியமா போனீங்கன்னா அவங்களுக்கு அந்த விளக்கத்தோட உங்களுக்கு புரிய வைப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த இதையே நான் அவருக்கு புரிய வச்சேன். சரி, இப்போ ஒரு ஆண் ஜாதகம் போட்டிருக்கேன். இந்த ஆணிற்கு 97 அதாவது 89 பிறந்தவர். இவருக்கு இதுவரை திருமணம் இல்லை. இருந்தாலும் ஒரு ஜாதகத்தை பார்த்ததுமே நம்ம பலன் சொல்றோம். எப்படி பலன் சொல்றேன்னா, இவங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேரு, அதைத்தான் முதல்ல நான் சொல்றது. இந்த ஜாதகருக்கு 11ஆம் அதிபதி மூத்தவர் இருக்கா அப்படின்னு பார்த்தா 11ஆம் அதிபதி செவ்வாய், சாரி குரு லக்னத்திலேயே இருக்குது அப்படின்னாலே, அப்ப அந்த குரு கூட எத்தனை கிரகம் இருக்கு? புதன் இருக்கு. நான் புதன்னா 2ன்னு சொல்லியிருக்கிறேன், நிறைய வகுப்புல சொல்லியிருக்கேன். அப்ப 2 1 குருவோட சேர்த்துனா 3. அப்ப இவர் கூட பிறந்தவங்க 3 பேரு அப்படின்னு எடுத்துங்க. சரி, அதே 3ஆம் அதிபதி பாருங்க, 3ஆம் இடத்துக்கு மறையில, லக்னத்துக்கு மறையில, இளைய சகோதரம் 2 பேர் இருக்கு. சரி, இவர் படிச்சிருப்பாரா? படிப்புனா 5ஆம் இடத்தை சொல்லியிருக்கிறார். 5ஆம் அதிபதி லக்னத்திலேயே இருக்கு. ஆனா முதல்ல படிப்புனா 3ஆம் இடத்தை பார்க்கணும். 3ஆம் இடம் 10th, 4ஆம் இடம் +2, 5ஆம் இடம் தான் உயர்கல்வி. இப்போ 3ஆம் அதிபதி போய் நீச்சமாயிருச்சு. அப்ப இவர் 10வது கூட படிக்கல. ஆனா 5ஆம் அதிபதி 2லயே இருக்கு. அதே போல 2 கூடையவன் அதாவது புதன்னா அறிவுக்காரகன், புத்திக்காரகன், அது 2லயே இருக்கு. 5ஆம் இடம் கூட தெய்வம்னு சொல்லுவாங்க. 5ஆம் இடம் புதன் லக்னத்திலேயே இருக்கு. புதன்னா பெருமாளை குறிக்கும். அதாவது குருனா உபதேசம் பண்ண முடியும். 2ஆம் இடம் பாகிஸ்தானம், அதே புதன். இவர் பெருமா கோயில்ல பூசை பண்ற பூசாரியா இருக்காரு. அதாவது ஐயர் பட்டாச்சாரியார் இவர் பேரு. அவரு பெருமா கோயில்லையே பிறந்தப்ப இருந்த அந்த கோயில்ல இத்தனை வருஷமா பூஜை பண்றாரு. ஆனா அந்த பெருமாளே இவருக்கு மனசு வச்சு ஒரு திருமண காலத்தை இவருக்கு நடத்தி கொடுத்திருக்கலாம்ல. ஆனா இவரோட தம்பின்னு சொல்லக்கூடிய 2 பேர்த்துக்கும் திருமணம் நடந்துச்சு. அப்ப அவர்கிட்ட நம்ம கிட்ட கேட்கிறாரு, ஏன் எனக்கு திருமணம் நடக்கல அப்படின்னு கேட்கிறார். என் தம்பிகளுக்கு கூட கடைசி தம்பிக்கு முதல்ல நடந்தது, 2வது தம்பிக்கு அடுத்த வாட்டியா நடந்தது, எனக்கு மட்டும் திருமணமே கொடுக்க மாட்டேங்குது, ஏன் திருமணம் நடக்க மாட்டேங்குது? அப்ப உங்க விதியை சொல்லுங்க, அது சரியா இருந்தா நான் உங்ககிட்டயே ஜோதிடம் படிக்கிறேன். ஏன்னா என் கோயிலுக்கு நிறைய பேர் வந்து என்கிட்டயே திருமணம் எப்பன்னு கேட்கறாங்க. எனக்கே தெரியல ஏன் திருமணமே, இதுல நான் உங்களுக்கு எப்படி போய் சொல்றது அப்படின்னு நான் தவிச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னார். அவரோட ஜாதகத்தை நான் போட்டு விளக்கம் தரம் பாருங்க. இவர் பிறக்கும் போது புதன் திசை 5 வருஷம், புதனுக்கு அடுத்தது கேது ஒரு 7 வருஷம், கேதுக்கு அடுத்தது சுக்கிரன் ஒரு 20 வருஷம், சேர்த்துனா 32 வயசு. அப்ப 32 வயசுல திருமணம் நடந்திருக்கலாம்ல. என்னுடைய விதி 9ஆம் இடத்துக்கு சம்பந்தப்படாமல் ஒருவருக்கு திருமணம் இல்லை. ஆனா இந்த அந்த சுக்கிரன் 9ஆம் இடத்தை பார்க்கல, 9ஆம் அதிபதியான சனி கூட சேரல, 9ஆம் அதிபதியின் சாரம் வாங்கல. அப்ப சுக்கிர திசையில் நடக்காதுன்னு சொல்லிடலாம்ல. இவ்வளவுதான் ஒரே வார்த்தையில் நம்ம பார்த்ததுமே சொல்றது. சரி, சுக்கிரனுக்கு அடுத்து சூரிய திசையிலேயாவது நடக்குமா அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அந்த சூரியனும் அதே போலதான் 9ஆம் இடத்தை பார்க்கல, 9ஆம் அதிபதி கூட சேரல, 9ஆம் அதிபதி சாரம் வாங்கல. வேண்டாம், 9ஆம் அதிபதியாவது திசாநாதனான சூரியனோட சேருதா, பார்க்குதா, சாரம் வாங்குதா? இல்ல. இப்ப கருத்தரங்கத்துல நான் பேசுறது போற பாடம் எடுக்கிற மாதிரியே இருக்கும். அதனாலதான் நிறைய பேர் நம்மளை ஃபாலோ பண்றாங்க. அப்ப சூரிய திசையிலேயே திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சூரிய திசையோட 38 ஆயிடுச்சு. சரி, அந்த சூரியனுக்கு அடுத்து சந்திர திசை வரும். சந்திர திசையிலேயாவது திருமணம் நடக்குமா? ஒரு ஏக்கம். அப்ப அந்த சந்திரனும் அதே போல 9ஆம் இடத்தை பார்க்கல, 9ஆம் அதிபதி கூட சேரல, 9ஆம் அதிபதியின் சாரம் வாங்கல. அந்த சனி பகவானும் அதே போல 9ஆம் இடத்துக்கு சம்பந்தப்படல. அதனால சந்திர திசையிலும் திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னா, அவர் ஏதாவது ஒரு மாற்று வழி இருக்குமா? பார்த்து சொல்லுங்க. நம்ம சட்ட சிக்கல்ல ஏதாவது ஒரு ஓட்ட உடைச்சல் இருந்தா ஏதாவது பார்க்கலாங்கிறதுக்கு நம்ம கிரகங்களை தான் நம்மளை வழி நடத்துது. போன ஜென்மத்தில் செஞ்ச பாவ மூட்டையோ இல்லை புண்ணிய மூட்டையோ அதைத்தான் இந்த ஜென்மத்தில் பிரித்து நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். அப்போ அடுத்த ஜென்மத்துக்கு நம்ம இதை உணர்ந்ததுனால அடுத்த ஜென்மத்துக்கு இப்போ நடக்கிறதெல்லாம் நம்ம மூட்டை கட்டிட்டு இருக்கிறோன்னு அர்த்தம். அதனால நீங்க என்ன பண்றீங்க, ஜோதிடர்கள் பலருக்கு நல்ல வழிகாட்டுங்க. அதை விட்டு போட்டு அதாவது சனி தோஷம் 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கு, செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. 2ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தா கொஞ்சம் கோபம் பிடிவாதம் உள்ளவங்கன்னு சொல்லுங்க. அதே 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது, 7ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தா இது லக்னத்தை பார்க்க, அப்ப அவங்களும் கோபம் உள்ளவங்க. 2ஆம் இடத்தை பார்க்க, 8ஆம் இடத்தை பார்க்க, 8ஆம் பார்வையா அங்கேயும் வார்த்தை கடுமையா பேசக்கூடியவங்க ஜாதகர்னு சொல்லுங்க. 8ல செவ்வாய் இருந்தா வரப்போற கணவனுக்கோ இல்லை இவருக்கோ ஒரு விபத்து, ஒரு சர்ஜரி, ஒரு
ஒரு ஆப்ரேஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லுங்க. அதனால தான் 7, 8ல் செவ்வாய் இருந்தால் ஒரு விபத்தும் ஒரு ஆப்ரேஷனும் நடக்கும் அப்படின்னு சொல்லுங்க. அது எப்போங்கிறது திசை புத்தியில். அதனால தான் செவ்வாய் தோஷம்னு சொன்னாங்க. தோஷம் இல்லை, நாளைக்கு இப்படித்தான் நடக்க போகுது அப்படிங்கிறதுக்கு. இப்போ 12ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் தோஷம்னு சொல்றாங்க. 12ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் 4ஆம் பார்வையை 3ஆம் இடத்தை பார்க்க. 3ஆம் இடம் இளைய சகோதரன் சகோதரின்னு சொல்லுவாங்க. அது மேலே இவங்களுக்கு ஆசை அதிகம். அதாவது செவ்வாய்க்கு 4ஆம் பார்வை ஆசை. ஆனால் அங்கே இருக்காது, இளைய சகோதரம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஏன்னா செவ்வாய் 12ல் போய் மறைஞ்சிருது இல்லை. இப்படித்தான் அந்த செவ்வாய்க்கு எடுத்துக்கிறோமே தவிர என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தோஷம் எடுத்துக்கிறல. அதே போல ராகுனா ஆசின்னு அர்த்தம், கேதுன்னா தடைன்னு அர்த்தம். இப்ப பாருங்க, லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல ராகு இருக்கு. உதாரணத்துக்கு சொல்றேன், ராகுன்னா ஆசை. அப்ப இவருக்கு 10ஆம் இடம் சொந்த தொழில் மேல இவருக்கு ஆசை. இந்த ராகு 12ஆம் இடத்தை பார்க்க, அயன சயனத்தின் மேல இவருக்கு ஆசை. இப்படி ராகு 8ஆம் இடத்தை பார்க்கும், ஆயுள் மேல ஆசை. இதுதான் ராகு. இப்ப கேது இருக்குன்னு வச்சுங்க, கேதுன்னா தடைன்னு அர்த்தம். கேது 4ஆம் இடத்துல இருக்கு. அப்ப 4ஆம் இடங்கிறது வீடு, வண்டி, வாகனம், தாயாரை, இப்படி நிறைய சொல்லுவான். அப்ப இவருக்கு வீட்டில் ஒரு நிம்மதி சந்தோஷம் இருக்காது. அதே மாதிரி தாயாருக்கும் இவருக்கும் கருத்து வேறுபாடு வரும். இந்த கேதுக்கு 3, 11 பார்வை. இந்த கேது 3ஆம் பார்வையை 2ஆம் இடத்தை பார்க்கு. அப்ப 2ஆம் இடத்தை என்ன சொல்லுவோம், தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம். அப்ப குடும்பம் அமைய மாட்டேங்குது. அப்ப கேது இங்கிருந்து குடும்பஸ்தானத்தை பார்க்கணும், குடும்பத்தை அமைக்கல, தனஸ்தானம் இல்லை, தட்சணை வச்சுதான் வாழ்க்கை ஓடுது. இப்படி அந்த கேது தடை பண்ணுது. இந்த கேது 6ஆம் இடத்தை பார்க்க. 6ஆம் இடத்தை பார்க்கறா நோய் எதிர்ப்பு சக்தி வேணா இருக்கு. அப்ப இவருக்கு நோய் எதுவும் வரதில்லை. இப்படித்தான் ராகு கேதுகளுக்கு நான் பலனா எடுத்துக்கிறேனே தவிர, நான் தோஷம் இப்ப 4ஆம் இடத்துல கேது இருக்குது அப்படின்னு சொல்லி சுகஸ்தானம் கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. சுகஸ்தானம் கெட்டு போறதுக்கு காரணம் முதல்ல மனைவி அமைஞ்சா தானே சுகஸ்தானம் அமைய. மனைவி அமையல, அப்புறம் எங்க போய் சுகஸ்தானத்துக்கு? இப்படித்தான் நான் ஜாதகங்களுக்கு பலன் சொல்லிட்டு வரேன். என்னுடைய கருத்தையும் என்னுடைய ஜோதிட விளக்கங்களை கொடுத்து அனைவரும் கேட்ட அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாணியில் ஜோதிட கருத்துக்களை பதிவு பண்ணி நம்ம யூடியூப் வாயிலாக நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த அடிப்படையில் துரைசாமி ஐயா அவங்க திருமணத்தை பற்றியும் குழந்தை பேர் பற்றியும் தொடர்ந்து நம்ம வீடியோவில் அதை பற்றியும் மட்டும்தான் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. கண்டிப்பாலுமே, ஏன்னா எந்த விஷயம் நம்மளுக்கு பிரபஞ்சம் கொடுத்துருக்குதோ அந்த விஷயத்தில் நம்ம பயணித்தா போதுமானது. இந்த காலகட்டத்தில் இந்த பிறப்பு ரகசியத்தில் அவர்கிட்ட கொடுத்த பிரபஞ்சம் கொடுத்தது திருமணமும் குழந்தை பேரும். சரிங்களா? அந்த அடிப்படையில் வகுப்புகள் எடுக்கிறாங்க. அதே மாதிரி யூடியூப் வழியாக மக்களுக்கு நிறைய விஷயத்தை கொடுக்குறாங்க. எல்லாமே பிரபஞ்சம் கொடுத்த அடிப்படையில் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்களும் சப்போர்ட் பண்ணி, ஐயாவுக்கும் சப்போர்ட் பண்ணி, எங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாலுமே. ஏன்னா நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாலுமே நம்ம இன்னைக்கு காலகட்டத்துக்கு முக்கியமானது திருமணம் பேரும் குழந்தை பேரும். சரிங்களா? இந்த விஷயத்துக்கு அவங்க கிளாஸ் எடுக்கிறாங்க, வகுப்பு எடுக்கிறாங்க. நீங்கள் கலந்துக்கிட்டு சிறப்பிச்சு கொடுங்க. எந்த ஊரில் நீங்கள் கூப்பிட்றீங்களோ அந்த ஊரில் உங்களுக்கு அந்த வகுப்பை நடத்தி கொடுக்குறோம். சரிங்களா? ஒரு 15 பேர் இருந்தாங்கன்னா கண்டிப்பாலுமே அந்த வகுப்பை எடுத்து கொடுக்குறோம். அதுக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் கூப்பிட்டு சொன்னீங்கன்னா போதும், அந்த இடத்துக்கே நடத்தி கொடுப்போம். ஓகே, தேங்க்யூ. அறிவழகன் ஐயாவும் வடிவேல் ஐயாவும் பொன்னாடை போத்தி சிறப்பிக்கிறாங்க துரைசாமி ஐயாவுக்கு.